சைவ சமயத்தில் குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்களை நாம் நிச்சயமாக வணங்க வேண்டும். வருகிற மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை சதயம் அன்றைக்கு அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜை. அப்பர் சுவாமிகள் நமக்காக எத்தனையோ பதிகங்களை சிவபெருமானுடைய அருளால் பாடி கொடுத்தார். அவரை கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. என்ன சொன்னார்? நமச்சிவாயம் நம்மை காப்பாற்றும் அப்படின்னார். ரொம்ப அழகா பாடினார். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று நமச்சிவாயம் கடல்ல நம்மள கல்ல கட்டி போட்டாலும் நம்மை காப்பாற்றும் என்று நம்பிக்கை கொடுத்தவர் அப்பர் சுவாமிகள். அவருடைய குரு பூஜை நாளில் நாம் அவரை வணங்க வேண்டும் என்பது மரபு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் 4வர் சந்நிதியில அப்பர் சுவாமிகள் இருப்பார். அவருடைய குரு பூஜை நாளில் அவரை வணங்கி அவர் நமக்காக பாடி கொடுத்த பதிகங்களை பாடி பயன்பெறுவோம்.